அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமை டேக்கிள் பண்ணுறதுக்காக நம்ம நாமும் வெல்வோம்னு சொல்லிட்டு ஒரு 20 டேஸ் சேலஞ்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம 13 டேஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. அந்த 13 சேலஞ்சையும் நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே லைனாக வந்தீங்கன்னா தான் நம்ம என்ன ஃப்ளோவில் வரும்னு வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நிறைய பேர் நேற்று முந்தானத்தில் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் வந்து உங்கள் சேனலே நான் வந்து பார்க்குறேன். நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஆப்வியஸாக நீங்கள் சேலஞ்ச் 1ல் இருந்து தான் ஆரம்பிக்கணும். 1, 2, 3 ஏன்னா அதுலேருந்து நம்ம படிப்படியாக ஃபஸ்ட்டு 20 மார்க் எடுக்கிறது எப்படி, அடுத்து 30 எடுக்கிறது எப்படி, அடுத்து 40 எடுக்கிறது எப்படி, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம அந்த ஒரு இதில் தான் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து சேலஞ்ச் கொடுக்கும் போது ப்ளூ பிரிண்ட், வெயிட்டேஜ் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இந்த கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் நம்ம ஏன் இன்னைக்கு இதை படிக்கிறோம், நாளைக்கு என்ன படிக்க போகிறோம், என்ன ட்ராக்ல இருக்கோம், எதுக்காக இதை படிக்கிறோம், அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை கொடுங்க. அட்லீஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்னென்னலாம் நான் படிக்கணும்னு எல்லா நாளும் சொன்னேன், அதையே அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து படிங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகேவா? ஸோ அது ஒரு கோட் இருக்குது. ஓகே, ஃபைன். இன்றைக்கி நம்ம 14வது சேலஞ்ச் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், நம்ம இயல் 7ல் உரைநடை மட்டும் படிக்க சொன்னேன். இந்த மாதிரி இயல் 8ல் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு செய்யுளில் தான் நெடுவினா இருக்குது. அந்த செய்யுள் லெசன் எல்லாமே படிக்க போகிறோம். இப்போ ரச்சனிய யாத்திரிகம்னு ஒரு லெசன் இருக்குது. ரொம்ப எல்லாரும் ஃபெமிலியரான ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா? ஸோ அந்த ரச்சனை யாத்திரிகமில் நீங்கள் என்ன படிக்கணும்னா 2 மார்க் படிக்கணும், 4 மார்க் படிக்கணும். அட் த சேம் டைம் நெடுவினா ஒன்று தான் இருக்குது. அந்த செய்யுள்ள ஒன்று தான் இருக்குது அந்த இயல். ஓகேவா? ஸோ அதனால் பக்காவாக பார்த்து பண்ணிவிடுங்க. ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன பண்ண போகிறோம்னா 3 and 4ல் உள்ள ஒரு ப்ரோஸ் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்காபுலரி, கிராமர் செக்ஷன்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. 20 மார்க் எப்படி 1 மார்க்கில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் அது இன்றைக்கி சேலஞ்சில் வந்து கவர் ஆகாது. ஸோ கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒருவேளை நீங்கள் இப்பயே நீங்கள் வந்து இங்கிலீஷ் 20 நம்ம இங்கிலீஷ் ஆல்மோஸ்ட் எல்லா பேஸும் கவர் பண்ணியாச்சு. அந்த ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் உங்களோட இங்கிலீஷ் சேலஞ்ச். ஸோ இங்கிலீஷோட முக்கியமான சேலஞ்சுனா ப்ரோஸில் உள்ள யூனிட் 3, யூனிட் 4ஓட புக் பேக். அதாவது வெக்காபுலரியாக இருக்கட்டும், கிராமராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். நேற்று வந்து என்ன படிச்சிங்க? 1, 2 படிச்சிங்க. ஓகேவா? மேக்ஸ் வந்து நம்ம பேசிக்காக படிக்க வேண்டிய எல்லா சாப்டரும் படிச்சாச்சு. நேற்று எது வரைக்கும் படிச்சிருப்பீங்க? 5.3 வரைக்கும் படிக்க சொன்னீங்க. 5.4, 5.5 நீங்கள் டைம் இருக்கும் போது படிச்சிருங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம அது படிக்க போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஒரு புது சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான், நம்ம எதை வச்சு ஆரம்பிக்கலான்னு. டிஃபரன்ஷியேஷன் படிக்க வச்சு இன்டெகிரேஷன் படிக்க வைக்கலாமா, இல்லை இன்டெகிரேஷன் படிக்க வச்சு டிஃபரன்ஷியேஷன்? ஏன்னா எல்லாமே ஈஸி தான். இப்போ அடிஷன், சப்ராக்ஷன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், புரியுதுங்களா? ரெண்டுமே அப்படியே இன்வர்ஸ், ஆப்போசிட் தான். நீங்கள் எதை வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம புக்கில் ஒரே ஒரு லெசனில் மட்டும்தான் இன்டெகிரேஷன் பற்றி பேசுகிறாங்க. நிறைய லெசனில் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பற்றி பேசியிருப்பாங்க. சாப்டர் 8ல் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் படிச்சிங்க. கரெக்டாக? மிச்சம் எல்லா லெசன் 7th லெசனாக இருக்கட்டும் அண்ட் 10th லெசன் நினைக்கிறேன், 10th லெசனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் நிறையா வரும். பட் இன்டெகிரேஷன் வந்து ஒரே ஒரு லெசனில் தான் இருக்குது. ஸோ அந்த லெசன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 2019, 2020 நான் படிக்கும் போது 2 5 மார்க் அதுலேருந்து மட்டுமே நான் வந்து எழுதினேன். ஸோ தட் லெசன் சேவ்டு மீ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது படிக்காமல் இருந்தாங்க. பட் லக்கீலி நான் அது படிச்சிருந்தேன். அதனால் அது எல்லா வருஷமும் நான் பார்த்துட்ருக்கேன்ப்பா. அது ஓரளவு கணிசமான நல்ல வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இன்டெகிரேஷன் கேட்காம உங்களால் இருக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக லாட் ஆஃப் கொஷின்ஸ் வில் கம் ஃப்ரம் இன்டெகிரேஷன். ஸோ சாப்டர் 9 வந்து தெளிவாக படிங்க. இன்றைக்கி படிக்க பாருங்கள், இல்லை நாளைக்கு கூட இந்த 2 நாள் நம்ம டைம் எடுத்துக்கலாம். 14, 15 இன்டெகிரேஷனாக தரவு பண்ணுறோம். இந்த இன்டெகிரேஷன் நம்ம இன்றைக்கி மாத்திரம் இல்லை, பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஓகேவா? ஃபைன். இன்டெகிரேஷன் பேசிக்ஸ்லேருந்து வாங்க. நீங்கள் எடுத்தோன்னே 9.8 ஏரியா சம், வால்யூம் சம் வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பார் என். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப அடிப்படையிலேருந்து வரணும். கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணால் என்ன, எப்படி இன்டெகிரேட்டை வெளியே பண்ணுறது, செயின் ரூல், இப்படி நிறைய விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய அதெல்லாம் உங்களுக்கு புக்கில் லைனாக கொடுத்துருப்பாங்க. 9.1, 9.2, 9.3. ஸோ அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஃபைன். ஓகே, ஃபிசிக்ஸ். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு சேலஞ்சோட 75% கம்ப்ளீட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது பேசி தான் ஆகணும். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம படிக்க போகிறது தான் லாஸ்ட்டு லெசன். 5 மார்க்கு. 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. 2 மார்க்ஸும் நிறைய சாப்டராக முடிச்சாச்சு. இன்னும் 1 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் அது மட்டும் தான் இருக்குது. எனிவே, ஸோ ஃபிசிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ப்ரீவியஸ் சேலஞ்செலாம் பார்த்துருந்தீங்கன்னா கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் என்னென்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்கலன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி சாப்டர் 9 தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொன்னோன்னா இட் வில் டேக் டைம். நான் பெட்டர் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிடறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து தேடி எடுத்துக்கோங்க. சேம் கோஸ் ஃபார் தமிழ் மீடியம் ஆல்சோ. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 14 பயோமாலிகல்ஸ் லெசன் தான் படிக்க போகிறோம். பயோமாலிகல்ஸ் வந்து
கொஞ்சம் ஈஸியானது தான். அதில் கொஞ்சம் புக் இன்சைட் கொஷின்ஸில் படிக்கணும். என்ன மாதிரினா குளுக்கோஸ் படிக்கணும், ஃப்ரக்டோஸ் படிக்கணும், அமினோ ஆசிட் படிக்கணும், எஃபிமரைசேஷன் இப்படி சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் முக்கியமாக யாராக இருந்தாலும் படிக்க வேண்டிய 2 கொஷின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். நம்ம சேனலில் கூட நம்ம டீச் பண்ணியிருக்கோம் கெமிஸ்ட்ரி. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் குளுக்கோஸ் படிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரக்டோஸ் படித்த மாதிரி தான். மைனர் வேரியேஷன் தான். ஓகேவா, ஃபைன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ரொம்ப ஈஸி. ஒரு அல்காரிதம்னா என்ன, ஒரு ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்னா அசெண்டிங் ஆர்டரில் அடுக்கிறது, சர்ச்சிங்னா ஒரு எலமெண்ட் இருக்கான்னு தெரியும். எல்லாமே நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். 2 மார்க் ப்ளேலிஸ்ட், 3 மார்க் ப்ளேலிஸ்ட், 5 மார்க் ப்ளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தோஸ் வீடியோஸ் அண்ட் யூ கேன் கிவ் த வீடியோஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதை பற்றி நம்ம இப்போ பேசணும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு வேளை உங்களுக்கு சைட் பை சைடு வச்சுட்டு இருக்காங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். பட் நம்ம சேலஞ்ச் நம்ம என்றைக்குனாலும் படிச்சிக்கலாம்ப்பா. இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா 12 and 13 சேர்த்து படிச்சிக்கலாம், 13 and 14 சேர்த்து படிச்சிருக்கலாம். இட்ஸ் நாட் லைக் தட் இப்போ டே 14 நீங்கள் டே 14 இன்றைக்கே முடிக்கணும். இன்றைக்கி முடிக்க முடியலன்னா நீங்கள் நாளைக்கு முடிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் போடலாம், நாங்கள் முடிச்சிட்டோம் இன்றைக்கி அந்த சேலஞ்சை நாங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கோம் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்றைக்குனாலும் போடலாம். ஸோ ஓகேவா, அதனால் கிவ் அட்மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு யுவர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்மளே டீச் பண்ணியிருக்கோம். உங்கள் ப்ராக்டிக்கல் எல்லா எக்ஸசைஸும் நம்ம டீச்சிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஓகே, நீங்கள் அது நம்ம டீச்சிங் படி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேக்கிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணி நல்லா படிங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 14, டே 15, டே 16லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் விரைவில் நம்ம வந்து கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். டைம் இஸ் த ஒன்லி கன்சர்ன் ஃபார் எவ்ரி திங். வில் டூ வீடியோஸ் இன் அ சீரீஸ். ஓகேவா, பை பாய்.